வணக்கம். இந்த வீடியோவில் ராஜாஜி திட்டம் பார்க்கலாம். சிஆர் ஃபார்முலா 1944ல் இது முக்கியம். ஏன்னா பிரிவினை ஏற்றுக்கிட்ட காங்கிரஸோட உறுப்பினர் தான் பிரிவினை ஏற்றுக்கிட்ட காங்கிரஸோட முதல் உறுப்பினர் ராஜாஜி. அவர் சொல்கிறத மறைமுகமாக குறிப்பிட்டு வெளியிட்டது தான் அந்த சிஆர் ஃபார்முலா. சரிங்களா? அதனால் இது முக்கியத்துவம் பெறுது. இந்த பேஸ் பண்ணி தான் ராஜாஜி திட்டத்தை பேஸ் பண்ணி தான் காந்தி முகமது அலி ஜின்னாவிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பார். என்னென்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட சுதந்திர கோரிக்கைக்கு முஸ்லீம் லீக் ஆதரவு தரணும். மத்தியில் ஒரு இடைக்கால அரசமைக்க ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸோட ஒத்துழைச்சு போகணும் அப்படின்னு சொல்லி முஸ்லீம் லீக்குக்கு பேசியிருப்பாங்க. ஐஎன்சியோட ஒத்துழைச்சு போங்க. உலகப் போருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் உலக போருக்கு அப்புறம் வடமேற்கு வடகிழக்கு இந்தியாவில் பொதுவாக வாக்கெடுப்பு நடத்தணும். அவங்க என்ன பண்ணலாம், தனிநாடு அந்த வாக்கெடுப்பில் தனிநாடு கோரிக்கை வேணும்னு நிறையா பேர் கேட்டுக்கிட்டாங்கன்னா நம்ம பிரிவினை எடுத்து பண்ணிக்கலாம். பிரிவை ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பு, வர்த்தகம், தகவல் தொடர்பு இதை மட்டும் நம்ம பொதுவில் வச்சுக்கிட்டு மிச்செல்லாம் தனித்தனியாகவே செயல்படுத்திக்கலாம் அப்படிம்பாங்க. இது எல்லாமே இங்கிலாந்து இந்தியாவுக்கு முழு பவரை மாற்றினதுக்கப்புறம் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கதான் சிஆர் பிளானு. இதில் பார்த்தோம்னா முகமது அலி ஜின்னா என்ன பண்ணியிருப்பான்னா வடமேற்கு வடகிழக்கு இந்தியாவில் நீங்கள் ஓட்டெடுக்கிறீங்கள, அதை முஸ்லீம் உறுப்பினர்கிட்ட மட்டும் எடுங்க, இப்போ எல்லார்ட்டையும் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ஒத்து வராது. அதுக்கப்புறம் அதே மாதிரி தனிநாடு கோரிக்கை தான் இது பண்ணியிருப்பாங்க. பாதுகாப்பு, வர்த்தகம், தகவல் தொடர்பு பொதுவில் செயல்படுத்த விரும்ப மாட்டார். அதனால் என்ன பண்ணியிருப்பாருன்னா காந்தி ஏற்றுக்கிடுவார். ஜின்னாவோட பேச்சுவார்த்தை முடித்தோடனே மாநாடு பேச்சுவார்த்தை தோல்வியில் தான் முடியும். அவ்வளோதான் ராஜாஜி திட்டம் 1944 சொல்லியிருப்பாங்க. Thank you.